சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா பொற்கொடி. உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 42 வயது ஆகுது. எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மூலான் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பேக்கரி வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 3 பேக்கரி வச்சுருக்கிறதால மாதம் ஆனால் நல்ல ஒரு வருமானம் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடு கணவரை பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்ருக்கிற மாப்பிள்ளையாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்கள இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் குடிப்பழக்கம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத சிறந்த மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மணமகன் ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஃபினான்ஸ் மூலிமாவும் இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சியில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா நகைக்கெல்லாம் எதுவும் பந்தமே இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. நல்லாவே வசதியாக தான் வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்லா படித்து முடிச்சிட்ருக்கிற மாப்பிள்ளையாக தான் வேணும், எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பூமிகா. வயது 40 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக. இவங்களுக்கு மாதானா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுகாரணமாக பிரிந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு சொல்லியிருக்கிறாங்க. லைஃப் லாங் நமக்குன்னு ஒருத்தவங்க தேவை அப்படின்றதால மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தனக்கு வரக்கூடிய கணவருக்கு படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, நான் படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு, குடிப்பழக்கம் இல்லாத நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு காடெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு லேண்டு வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடைங்கள் 2 இடத்துல கடைங்க இருக்குது, வீடும் 3 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பணமும் நிறைய பணம் கையில் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. 2 கோடி பக்கமாக பணமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லா வசதியாக தான் வாழ்கிறதால தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையும் நல்ல வசதியான மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.